ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு தாவாணி கனவுகள் எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு உற்சாகமும் தன்னம்பிக்கையோடு இருக்கும். நைட்டு 2 மணி ஆகுது. இது வரைக்கும் தேடி பார்த்துட்டோம், முடியல. சரி, காலைல 5 மணிக்கே போகலாம். இதுக்கப்புறம் எப்படியும் வெளியில லாந்த மாட்டாங்க. ஆனா காலைல 5 மணிக்கே லாந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. பால் கீழே வாங்குறதுக்கு வெளியில வரலாம்ல. நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் முழிச்சிருக்கேன். இங்க பாருங்க, நீங்க ரொம்ப கவலையில இருக்கீங்க. அது முகத்திலே காட்டி கொடுக்குது. ரொம்ப கவலைப்பட்டாலும் உடம்பு பாதிச்சிடும். நீங்க நல்லா தான் தமிழை கண்டுபிடிக்க முடியும். சொன்னா கேளுங்க. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது, என்னால முடியல. புரியுது ராக்கி சார், அதுக்காக நம்ம என்ன தேடாமலா இருக்கோம். ஓரளவுக்கு குழு கிடைச்சிட்டு இதுக்கப்புறம் அவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இது வரைக்கும் அவங்க உசுரோட இருக்காங்கன்னு நமக்கு தெரியாம இருந்தது. இப்போ அவங்க உசுரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்ன? எனக்கே போன உசுறு இப்பதான் திரும்பி வந்திருக்கு. கண்டிப்பா உசுரோட இருக்காங்க. இனி ஈஸியா கண்டுபிடிச்சலாம். நாளானாலும் பரவாயில்ல, கண்டுபிடிச்சலாம். கொஞ்சம் உங்க ஹெல்த்தையும் பாத்துக்கோங்க. நீங்க ரொம்ப உடஞ்சு போயிருக்கீங்க. எனக்கு பெத்தவங்களாலே அவளுக்கு ஆபத்து வரும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இப்படி எங்க பெத்தவங்களால வரும்னு தெரிஞ்சுதா எங்க அம்மா கிட்ட நான் அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கவே மாட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன், விடுங்க. நீங்க நியாயமா இருக்குன்னு நினைச்சீங்க, தப்பு உங்க மேல இல்ல, விடுங்க. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கேன், நீங்க போய் தூங்குங்க, போங்க. சொன்னா கேளுங்க ராக்கி சார், இது தப்பு. நீங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க. இனி அவளை பார்க்காம என் கண்ணுல எப்படி தூக்கம் வரும்? உங்க காதல் புனிதமானது. நிச்சயமா தமிழ் உங்களை தேடி வருவா. இதுக்கப்புறம் என்ன வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ராக்கினே கூப்பிடுங்க. உங்க வயசு தானே எனக்கும். அது உங்க பதவிக்கு கொடுத்த மதிப்பு. வேண்டாம், எனக்கு எந்த பதவி வேண்டாம். என்ன ராக்கினே கூப்பிடுங்க. உங்க ஃப்ரெண்டாவே நினைச்சுக்கோங்க. சரி ராக்கி, வாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். மதியானத்துல இருந்தே நான் சாப்பிடவே இல்லை. ரொம்ப பசிக்கு. எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சுட்டு வயிற்றுக்குள்ள இல்லாம தூக்கம் கூட வராது. சரி, அப்போ நீங்க என்ன உள்ள போங்க. நான் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கான்னு பார்த்துட்டு வரேன். 2 மணிக்கு இங்க நம்ம தான் எல்லா பக்கம் சுத்திட்டு வந்தோமே, ஒரு ஹோட்டல் கூட இல்ல. வாங்க உள்ள ஐயப்பா கிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்கலாம். நாங்க தானே போய் காட்டி கொடுத்தீங்க. நீங்க யாருன்னு ஊருக்குள்ள போய் பத்த வச்சிருவோம். இங்க அவங்க இருக்கிற வரைக்கும் எங்களை காட்டியே கொடுக்க கூடாது. இப்ப இல்ல, எப்பவுமே காட்டி கொடுக்க கூடாது. எங்க விட்டா உங்க வீடுன்னு சொல்லி 420 பண்ணிருக்கீங்க. உங்களை 420 கேஸ்ல உள்ள தள்ளிடுவோம். ஐயோ, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. குசாம உங்க வீடுன்னு சொல்றீங்க. கோடி ரூபாய்க்கு எடுத்தாவன் பங்களாவன் பாரு. ஐயோ, எதை விட்டுருக்காவா, எதை விட்டுருக்காவா. உங்களை வச்சுதானே எங்களுக்கு வேலையே ஆக வேண்டியிருக்கு. நீங்க இங்க இருந்தே ஆகணும்னே. என்ன எங்களை காட்டி கொடுக்க கூடாது. எங்களை நீங்க காட்டி கொடுத்தீங்கன்னா 420 கேஸ்ல நாங்க உங்களை உள்ள தள்ளிடுவோம். அவ்வளவுதான். இங்க பாருங்க, டீலுக்கு ஓகேன்னு சொல்லுங்க, நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். நீங்க எங்கேயுமே போக வேண்டாம், எங்க கூட இருக்கலாம். நீங்க வேலைக்கு கூட போண்டா, நாங்களே சோத்த போடுறோம். நம்ம ஊருக்காரவிய ஒண்ணுக்கு ஒண்ணு ஆசை பாசமா இருந்து விட்டோம். ஒத்த சோத்த போட மாட்டோமா? என்ன நீங்க எங்களை காட்டி கொடுக்காம இருக்கணும். அது மட்டும் இல்ல, எங்களை காப்பாத்தவும் நீங்க தான் செய்ய வேண்டி இருக்குது. நானா? கத்தாதீங்க, வெளியில தான் அந்த 3 இருக்குது. இங்க பாருங்க, எப்படி 2-3 நாள் அவனுங்க தான் டேர்ல போடுவானுங்க. நாங்க தெரியாம சத்தகிட்ட கொடுத்துட்டாலும் என் பொண்ணு எங்க வீட்டு பக்கத்து பிள்ளை அப்படி இப்படின்னு நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க தான் சமாளிக்கணும். அதுக்காக நாங்க ரூம்லயே அடைஞ்சிருக்க முடியும்? சமைக்கணும், துணி தைக்கணும், வீட்டு தூக்கணும், நிறைய வேலை இருக்கும். அந்த நேரத்துல அவங்கள வீட்டுக்குள்ள வராம என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் நீங்க பண்ணணும். அவங்க கண்ணுல நாங்களோ எங்க கண்ணுல அவங்களோ படவே கூடாது. படாம பார்க்க வேண்டிய வேலை தான் உங்க வேலை. இல்லன்னா 420 கேஸ்ல உள்ள தள்ளிடுவோம். ஜெயிலுக்குள்ள போறீங்களா? இல்லன்னா நீங்க சொன்ன வேலை எல்லாம் செஞ்சது ஒருவேளை அதையும் மீறி அதையும் பார்த்துட்டாவன்னா பார்க்காம இருக்கிறதுக்கு தானே உங்களை உள்ள தள்ளாம வச்சிருக்கோம். நீங்களே வச்சுக்கிட்டா அதுக்கும் நான் தான் பொறுப்பா? யார் வீட்டையோ உங்க வீடுன்னு சொந்தம் கொண்டாடுறதுக்கு மட்டும் உங்களுக்கு தெரியுது, எங்களை காப்பாத்த தெரியாதாங்க? ஆமா, இந்த மாசம் தானே பொங்கல் வருது, ஊருக்கு போகணுமே. இன்னத்துக்கு ஊர் ஃபுல்லா பரவி இருக்குமே. கோடி ரூபாய்க்கு வீடு வச்சிருக்காவ ஐயப்பண்ணே அப்படின்னு. அது பரவி இருக்கும். இல்ல 420 வேலை தான் பாத்துருக்காவ. இன்னொரு வீட்டை அப்படி சொல்லி விட்டாவன்னு நாங்க பரப்பி விட்டா உங்க நிலைமை என்ன ஆவன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க ஊருக்கு போகும்போது உங்களுக்கு எல்லா வீட்லயும் மரியாதை வைக்கணுமா, இல்ல ஊருக்கே போகாம இங்கேயே சுத்திட்டு கிடக்க போறீங்களா? நாங்க சொன்னது சொன்னா ஊருக்கு போகும்போது உங்களை கார்லயே அனுப்பி வைக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா சீர்வரிசையும் நாங்களே செய்தோம். எங்களை அந்த 3 பேர்த்த வந்து காப்பாத்தணும். இதான் உங்க வேலை. அதுக்கு நான் என்னமா பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். இது உங்க வீடு மாதிரியே நீங்க நடிக்கணும். அதுக்குத்தானே ஐயப்பண்ணே ஆசைப்பட்டிய. இங்க ஆசைப்பட்டதானே கிடைக்க போகுது. நடிச்சதெல்லாம் பெரிய விஷயமா? அதெல்லாம் ஐயப்பண்ணே நடிச்சிருவாங்க. அப்படித்தானே? மிரட்டுதிலோ? சேச்சா, உங்களை போய் மறக்க முடியுமா? இந்த வீட்டுக்கே முதலாளி நீங்க தான். என்னன்னே, வீட்டுக்கு முதலாளியா இருக்கலானே. எங்க 5 பேரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க வீட்டு கோழி திருடி உங்ககிட்டே வித்த ஆசாமிகள் நாங்க, பாத்துக்கோங்க. அது மட்டும்
உங்க தோட்டத்துல இருந்தே எத்தனை மாங்காய் பத்தி சந்தையில வச்சு வித்திருக்கோம் தெரியுமா? அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு ஏதாவது செய்யலான்னு பார்த்தோம். நீங்க இந்த வீட்டு ஓனரா நடிச்சா நடிச்சது ஏமா நல்லபடியா நடிச்சது எனக்கு காட்டி மட்டும் கொடுத்துறாதீங்க. சரிண்ணே, இன்னத்துல நீங்க தான் இந்த வீட்டு முதலாளி. இப்ப நான் சமைக்க போறேன். எப்படியும் வாசனையும் சவுண்டும் வெளியில போகும். யாருன்னு கேட்பாங்க. நீங்க என்ன சொல்லணும்? என் மோவான்னு சொல்லணும். குட். மாரிய பண்ணி புழைச்சுக்கிடுவாங்க. நான் இப்ப துணி துவைக்க போறேன். என்ன சொல்லணும்? என் ரெண்டாவது மோவா துணி துவச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லணும். குட் குட். இப்படித்தான் இருக்கணும். காலையில 5 மணிக்கு தூத்து கோலம் போடணும். இல்லைன்னா இந்த வீட்டு ஓனர் அக்கா இல்ல எங்களை காலி பண்ண வச்சிருவாங்க. அதனால நான் காலையில எந்திரிச்சு கண்டிப்பா கோலம் போடணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? அந்த 3 பேரும் வெளியில வராத அளவுக்கு நான் பாத்துக்கிடணும். குட் குட் குட். நான் தண்ணி பிடிக்க தெருவுக்கு போகணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நானே புடிச்சிட்டு வந்துருந்தேம்மா. குட் குட் குட். இப்படிதான் இருக்கணும். ஐயப்பண்ண இங்க பாருங்கண்ணே, சின்னத்திலையும் சரி அவங்க யாருமே சரி பசியை தாங்கிக்கிட மாட்டாங்க. நாங்க வாய்க்கு ருசியா சமைச்சு தருவோம். நீங்க விருந்து வைக்கிற மாதிரி அங்க வச்சிடணும். புரியுதா? விருந்தாளி கவனிக்கிற மாதிரி கவனிக்கணும். அவங்களே நினைக்கணும் நிறைய பண்ண இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி எல்லாம் கவனிச்சாத அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கணும். ஓகே? பொங்கி தங்கமா கொண்டு கொடுக்க. குட். அப்படிதான் இருக்கணும். நான் போய் சமைச்சிட்டு வரேனே. ஒரு ஆம்லேட் போட்டு சின்னத்திரைக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நீயும் வா. ஒத்தையில சமைக்க முடியாது. வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனோ. சரி வாரேன். கூட ஒத்தி வாங்கட்டி. எக்ஸ்ட்ரா 3 பேருக்கு சமைக்க வேண்டியது இருக்குல்ல. என்னால ஒத்தையில சமைக்க முடியாது. உள்ளி கிள்ளி உடைச்சிட்டாங்க. வாங்க. தமிழே, கொஞ்சம் வாய்க்கு ருசியா சமைக்கணும் தமிழே. எங்க அண்ணன் கொஞ்சம் வாய்க்கு ருசியா சாப்பிடுவான். ஆமா தமிழே. சரி, யாராவது கூட ஹெல்ப் பண்ண வாங்கட்டி. ஒத்தையில எப்படி சமைக்க முடியும்? 3 ஆம்பளைங்களுக்கு எக்ஸ்ட்ரா சமைக்கணும்ல. நானும் வரேன் வா. சரி, நீங்க கிச்சனுக்கு போங்க. நான் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். சரியா? பார்த்து போயிட்டு வா. யார் கண்ணும் சிக்கிறாத அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதெல்லாம் நைஸா போயிட்டு வந்துருவேன். ஐயா ஐயப்பனே, இன்னையில நீங்க இந்த வீட்டுல ஒரு ஆளுனே. நீங்க எங்கேயும் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். எங்களை காட்டி கொடுக்காம இந்த வீட்டுல இருங்க. நாங்க தரத சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சம்பளம் தாரோம். கையில வச்சுக்கிடுங்க. சரி தங்க பிள்ளைகளா, போங்க. நீ போய் சமாளிங்கண்ணே. எப்படி சமாளிக்க மட்டும் பாருங்களேன். சரி ராணி, நீ இங்கே இரு. நாங்க 3 பேர் போய் சமைச்சிட்டு வரோம். கருவாப்பையில பார்க்க ஆசையா இருக்கு. கருவாப்பையில பார்க்கணும் போல இருக்கு. அவனை தொட்டு பார்க்கணும் போல இருக்கு. தம்பி வாங்க வாங்க. என்ன இப்பதான் வாரிலா? ஆமாண்ணே, இப்பதானே வாரா. போன வேலைலாம் எப்படி முடிஞ்சதா? அப்படி முடிஞ்சிடும், சீக்கிரம் முடிஞ்சிடும். அதெல்லாம் கண்டிப்பா முடியும் தம்பி. முதல்ல கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். சாப்பாடா? பரவாயில்லண்ணே. ஐயா, நம்ம ஊர் தம்பி, நம்ம வீட்டுல தங்கி இருக்கியா? ஏன் தம்பில இப்ப நம்ம வீடு இது. சாப்பிடாம உங்களை விட்டுவேனா? சாயங்காலமே நீங்க எப்போ வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்பதான் என் மொபைல் மாதிரி சமைச்சுக்கிட்டு இருக்காளுவ. கை காலெல்லாம் அலம்பிட்டு வாங்க. அதுக்குள்ள சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிரும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நிம்மதியா தூங்குங்க. உங்களுக்கு எதுக்குன்னு சிரமம்? இதே எனக்கு என்ன சிரமம்? அதுக்காக என் வீட்டுக்கு வந்திருக்க என் பிள்ளை நான் பட்னியா போட்டுற முடியுமா? நம்ம ஊர் பிள்ளைல என் வீட்டுல தங்கி இருக்கியா? நாளை முதல் ஊர்ல வச்சு பாப்போமா? இப்போ இந்த அண்ணன் வீட்டுல தங்கினா ஒரே சுவார்த்தம் தாவலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வைக்கலாமா தம்பி? என் வீட்டுக்கு வந்தா நீங்க விருந்தாளி தான். பரவாயில்லையே. பாருங்க தம்பி, எத்தனை நாளாலும் தங்கிக்கிடுங்க. உங்களுக்கு தேவையான நான் செய்தேன். நான் வசதியா இருக்கேன். நம்ம ஒரு புயலுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்னு சொல்லுங்க பாப்போம். இங்க வருங்க, 3 வேளை இங்க சாப்பிடுங்க, நல்ல தங்குங்க, பார்க்க வேண்டிய வேலை பாருங்க. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அப்பா, அப்போ தேடுறதுக்கு பிரச்சனையே வராது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சத்தியமா நாங்க நினைச்சே பார்க்கல. வெளியிலதான் வீடு பார்த்தோம். ஒருத்தரும் பேச்சுல இருந்து கொடுக்க மாட்டாங்க. 1 மாசத்துக்குள்ள வாடகை தரேன்னு சொல்லும். அப்ப கூட யாரும் எங்களுக்கு வீடு தரல. அதை 3 பயிர்களுக்குலாம் நாங்க தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு இந்த ஏரியா தான் தேவை. ஆனா கரெக்டா நீங்களே கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஒரு தேடுக்கு 2-3 நாள் ஆயிட்டாலும். ஐயோ பரவாயில்ல தம்பி, நீங்க தாராளமா இங்க தங்குங்க. அதான் சொல்லிட்டு இது உங்க வீடு மாதிரி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் நாங்க இங்கதான் தங்கி இருக்கோன்னு யார் கேட்டாலும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ்ண்ணே. இப்படிதான் அந்த 5 பையன் சொல்லிச்சுது. சரிங்க தம்பி, நான் எதுக்கு சொல்ல போறேன்? நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரி தம்பி, கை காலெல்லாம் அலம்பிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்க. என்னடா ஆச்சரியமா இருக்குது. நமக்கு இவன் தங்கறதுக்கு பிரச்சனை இல்ல. இப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கு. எங்க தங்கறதுக்கு பிரச்சனை ஆயிருமோ, தேட முடியாதோ நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். இனி நிம்மதியா தேடலாம். சரி, கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பிடலாம். காலையில 5 மணிக்கு போனோம்ல. இது பாவம்டி, நம்ம இங்கதான் இருக்கோம். 5 மணிக்கு தேட போறாங்களாண்டி. ஐயோ, பாக்க பாவமா இருக்கட்டி. அதுக்காக நாம என்ன இங்கேயா இருக்கேன்னு சொல்லவா முடியும்? என்ன கடுத்த பசியா? சமையல் வாசனை ஆள தூக்குது இல்ல. இது என்ன, தமிழ் சமைக்கும் போது தானே இப்படி ஸ்மெல் வரும். அவ சமைக்கும் போது இப்படி தானே ஸ்மெல் வரும். நிச்சயமா அவ தலைக்கும் போது இப்படிதான் மனம் வரும். அவ குழம்பு இப்படிதான் ஸ்மெல் வரும். அதே மாதிரி அடிக்குது. என்னாச்சு ராக்கி?
என்ன என்ன மோந்து மோந்து பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, தமிழ் சமைக்கும் போது இதே மாதிரிதான் ஸ்மெல் வரும். அவ காபி போடுற ஸ்மெல்லு, அவ சமைக்கிற ஸ்மெல்லு எனக்கு நல்லா அத்துப்படி. நான் வீட்டுக்குள்ள நுழையும் போதே எங்க அக்காலாம் அவ்வளவு சமைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கரெக்டா தெரியும் எங்க அக்கா சமையல் எது, இவ சமையல் எதுன்னு. என்னால நல்லா யோசிக்க முடியும். இது தமிழ் சமையல் மாதிரியே இருக்குது. இங்க பாருங்க, எனக்கு கூட 2-3 நேரம் ஆதிரா ஸ்மெல் வந்தது. சிரிக்காருங்கடா. அது அது எப்படி தெரியும்? அதுக்காக அவ என்ன பக்கத்துல இருந்தா? அது வேற ஒண்ணு இல்ல, நம்ம அவங்களே நினைச்சிட்டு இருக்கோமா, அதான் அப்படி தோணுது. எனக்கும் ஆதிரா பக்கத்துல இருக்கிற மாதிரியே தான் ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கு. அதுக்காக எனக்கும் தான் அங்கங்க கருவாப்பையன்னு கூப்பிட்ட மாதிரியே என் காதுல கேக்குது. அவ சிரிப்பு, அவ மொழி கூட எங்கேயா பார்த்த மாதிரியே இருக்குது. ஏன் நான் கார்ல வரும்போது கூட அவ எனக்கு பின்னாடி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. அடே கருவாப்பைய, நான் உண்மையிலே உன் சீட்டுக்கு பின்னாடி தான்டா இருந்தேன். அது ஃபீல் எல்லாம் இல்ல, அது உண்மைதான். அத்தி பயவுல என்னமா என்ன காதலிச்சிருக்கான். ஓ, அதான் அப்படி தோணுதா? ஆமா, அது நம்ம நினைச்சிட்டே இருக்கோமா, அதான் அப்படி தோணுது. நீங்க அவ சமையல் நல்லா சாப்பிட்டுருக்கீங்க, அதனால இப்படி யாராவது சமைக்கும் போது அவ சமையல் மாதிரியே உங்களுக்கு தோணுது. எனக்கு யார் பக்கத்துல கடந்து போனாலும் அவ போன மாதிரியே ஒரு ஃபீல் இந்தா அவனுக்கு தான் தோணி இருக்கு. தம்பிகளா சாப்பிட வாங்க. ஏ சீக்கிரம் வாங்க, மதியம் தெரிந்து சாப்பிடாம எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ பாவம் கருவாப்பைய. சரி நீங்க போங்க, நான் கை காலம் அலம்பிட்டு பாத்ரூம் போயிட்டு வரேன். சீக்கிரம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். கை காலம் அலம்பிட்டு வந்ததேன். நீங்க போங்க, நான் வரேன். பாத்ரூம் போறானே, அத்தி ஆதிரா உள்ள தானே இருக்கா. இப்போ என்னடி பண்ண? ஆதிரா உள்ள தானே இருக்கா. அத்தி சின்னத்தர உள்ள போயிட்டா. போய் 5 நிமிஷம் இருக்காதே, சத்தமே கேட்கல. ஒருவேளை 2 ஒருத்தர் பார்த்துட்டாவளோ. பார்த்தா என்னத்துக்கு கத்தி இருக்க மாட்டா. ஒருவேளை அவ கத்துக்கு விருப்பப்படலன்னு. இரு, இன்னும் என்னென்ன வெடிக்கலாம் நம்ம பார்க்கறதுக்கு இருக்கமோ அதெல்லாம் அவ சமாளிச்சிருவா. ஆனா எப்படி ஒரே பாத்துன்னு 2 பேரும்? இரு, ஏதா சத்தம் கேட்குதான்னு பாப்போம். அத்திய நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அம்மா, இதை மட்டும் இப்ப பார்த்தா என் நிலைமை என்னத்துக்கு ஆகுறது? இப்ப கூட எனக்கு ஆதிரா ஸ்மெல்லு தான் வருது. சே, இதெல்லாம் ஒரு பிரம்ம. எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா ராக்கிக்கும் அப்படிதான் இருக்குது. தாசுக்கும் அப்படிதான் இருக்கு. எங்கடி இருக்க நீ? எங்கடி இருக்க? ஏன்டி இப்படி படா படுத்துற? உனக்கு ஈவ இருக்கவே இல்லையாடி? ஏன்டி என்னடி சித்திராத படுத்துற? என்னால முடியலடி. இப்போ நான் உசுரோட இருக்கதே உனக்காக தாண்டி. இல்லைன்னா நான் எப்பவுமே போய் சேர்ந்துருப்பேன் தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் என்னை தேடி வருவேன். அப்ப நான் உசுரோட இருக்கணும். நான் இல்லைன்னு தெரிஞ்சு செத்து போயிருவாங்கக்காக தாண்டி நான் உசுரை புடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். மத்தப்பெல்ல சத்தியமா எனக்கு உசுரோட வாழறதுக்கு விருப்பமே இல்லடி. நீ இல்லாம ஒரு நொடி இருந்துக்கிட மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். வேற ஏன்டி எனக்கு தண்டனை கொடுத்துட்டு போன? எங்க இருந்தாலும் வந்துருடி, என் கண்ணில் போடுடி. அவனை எங்கேயாவது கூட்டிட்டு போய் சந்தோஷமா வாழ வைக்கிறேன். என்னை நம்பி வாடி, என்னை விட்டுட்டு போகாதடி. என்னால முடியலடி. உன்னை பார்க்காம ஒவ்வொரு நாளும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குடி. ஐயோ, கத்தி அழுதுருவ போலக்கு. அம்மா, நீங்க வெளியில சொல்லிட்டீங்க, நாங்க உள்ளுக்குள்ளே வச்சு அழுதுகிட்டு இருக்கோம். என்னால முடியலடி, என்னால முடியலடி. வாடி. ஐயோ, குழந்தை மாதிரி அழுறாங்களே. அம்மா, உனக்கு வசப்பட்டாத ஆதிரா, எல்லாம் போயிரும். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டி. ஐயோ, அம்மா, அம்மா, வாடி, உனக்கு கட்டி அடிக்கணும் போல இருக்குடி. கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கேன்டி. சீக்கிரம் வாடி. சின்னத்தல வந்துட்டேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும், சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும். போச்சுதே. மரியா, திரும்பி பார்த்தா அம்மா, மாட்டிக்கிட்டேனே. மூச்சு கூட விட்டக்கூடாது.
நான் சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன். யார் எங்க மச்சா? தாஸ் கரண்ட் போயிட்டு. ஆதிரா என்ன நடந்ததுங்க? ஆதிரா ஸ்மெல். ஆதிரா மாதிரி இருந்தது. என்ன யார் அப்படி பண்ணினது? என்ன அழைக்கும் போது கூட அவளே மாதிரி தானே இருந்தது. என்ன நடக்குதுங்க? இங்கதான் யாருமே இல்லையே. ஒருவேளை இது பிரமையா? இல்லையே, பிரம மாதிரியும் தெரியலையே. சின்னத்தர வந்துட்டேன். என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? ஒண்ணு ஏதோ பார்த்து பயந்த மாதிரி இருக்குது. இல்ல ஏதோ பாத்திரம் முணங்கிட்டு இருந்தீங்க. இல்ல கரண்ட் போச்சுல, அதான். வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கோ? ஐயப்பன் குடும்பம் ஃபுல்லா இங்கதான் இருக்கும்னு நினைக்கேன். சரி, என்ன அணைச்சது ஆதிர அணைச்ச மாதிரி இருந்தது. என்னட்டி ஆதிர சொல்லுத? தமிழுக்கு மட்டும் தெரிஞ்சுதோ? அவன் ரொம்ப அழுது ஃபீல் பண்ணானா, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலடி. அதான் கரண்ட் போன சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டேன். அவ ஏதோ ஐஸ்கிரீம் கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்கட்டி, இன்னத்துக்கு அவன் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். இல்ல நம்ம கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தது யாருனாலும் யோசிக்க மாட்டான். தேட ஆரம்பிச்சா நம்ம நிலைமை என்னத்துக்கிட்டே ஆகும். உனச்சு வசப்பட்டுட்டாண்டி, என்னால முடியலடி. பக்கத்துல அவ வேற ரொம்ப அழுதானா, என்னால முடியலடி. பாசம் அதான். சரி, கரண்ட் போயிட்ட, நம்ம என்ன தெரியவா போறோம் அப்படின்னு நினைச்சேன். தெரியவா போகுது நீ எவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு வந்து நிக்க. ஏன், நான் கூட தான் கருவேப்பில பார்த்தேன். உனச்சு வசப்பட்டிருந்தோம்னா என் நிலைமை என்னத்துக்கா இருக்கும்? தமிழ் கூட தான் ராக்கிய பார்த்துட்டு நான் உட்கார்ந்துருக்கா. ஒன்ன மாதிரி அவசரப்பட்டா? இல்லடி, தனி ரூமு, கரண்ட் வேற போச்சுது. பக்கத்துல அவன் வேற ரொம்ப ஃபீல் கண்ட்ரோல் பண்ணணும். அத பொம்பளைக்கு அழகு. சந்தர்ப்பம் கிடைச்சுதான் கொடுத்துட்டு வந்தாலாம். பாசம் டீ பாசம். எப்பெல்லாம் அழுதான் தெரியுமாட்டி, நெஞ்சே உடஞ்சு போச்சு. அத்தான் பெரிய வேலை பார்த்துட்டு வந்துட்டிய, பெரியதுக்கு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க. பொங்கட்டி அவன் எப்பெல்லாம் அழுதா தெரியுமாட்டி. ஏங்கி அப்படித்தான் அழுதா. என்னால எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? இப்ப தமிழ் வருவா, இது அப்படியே அங்க சொல்லு. அவ என்ன உண்டுலன்னு ஆக்கிடுவா. நீ பார்த்த வேலை ஏதோ உனக்கு வசல பண்ணிருக்காண்டி. அவனுக்கு பேச எடுத்துக்கிட மாட்டான். அவன் எல்லாமே பிரம்மன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் மாட்டி. அது எப்படி நீ கொடுத்தது எப்படி பிரம்மையா தெரியும்? அவன் என் வாசனையை வச்சு கண்டுபிடிக்க மாட்டி இப்ப பிரம்மன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது எப்படி பிரமையா இருக்க முடியும்? அதை என்னால உணர முடிஞ்சது. அதுவும் அதிர கொடுத்த மாதிரி. என்ன இது? எப்படி நான் பிரம்மா இல்லைன்னு நம்பவா, இல்ல பிரம்மா தான் நினைக்கவா? இல்ல நம்ம அவளை நினைச்சிட்டு இருந்த நினைப்பு தோணுச்சா? ஐயோ, நம்ம எப்போ அவளை பத்தி கற்பனை பண்றனால அப்படி தோணுச்சா, இல்ல நம்ம ஆசைப்பட்டனால அப்படி தோணுச்சா? எப்படி? என்ன தம்பி பாத்துட்டு இருக்கே? சாப்பிடுங்க ரெண்டு பேரும். பாத்ரூம்ல அப்படி எப்படி நடந்திருக்க முடியும்? அது கற்பனை இல்லையே. இல்லையே. ஐயோ, இதே டேஸ்ட்ல இதே வகையில இப்படியே தானே அவ குழம்பு வைப்பா. ஐயோ, இத சொன்னா நமக்குத்தான் அப்படி தோணுதுன்னு சொல்லுவாங்களே. அது என்ன ஒருத்தங்க மாதிரி ஒரே மாதிரி யாராவது வைக்க முடியுமா என்ன? எனக்கு வைக்கும் போது இப்படித்தானே வைப்பா. ஆனா ஐயப்பண்ண அவங்க வீட்டு ஆட்கள் வச்சதா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சாப்பிடலையா? சாப்பிடணும்.
சாப்பிடுங்க லக்கி. ஏன் நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. நீங்க நீங்க சாப்பிடுங்க. என்னமோ இவனுக்கு நடந்திருக்கு. அதான் பைய பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கான். எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு, அவனுக்கும் ஒரு மாதிரியா இருக்குது. என்னடா ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பையனும் யோசிக்கிற பார்த்தா கண்டுபிடிச்சிருவானு போலுக்க. ராக்கி, இப்போ நம்ம உன்னை கற்பனை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது நடந்த மாதிரி நமக்கு ஃபீல் இருக்குமா? எதை சொல்றீங்க? ஐயப்பண்ண, கொஞ்சம் குழம்பு தான் எடுத்துட்டு வாங்களேன். சரிங்க தம்பி. என்ன உங்ககிட்ட சொல்லறதுக்கு என்ன இப்போ? ஐயோ, சொல்லதுக்கு ஒரு மாதிரியா இருக்க. நம்ம நம்மளால நினைக்கும் போது அவங்க நமக்கு கொடுக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும்னு வச்சுக்கோங்களேன். அது நிஜமா கொடுத்த மாதிரி இருக்குமா? நான் ஏற்கனவே குழப்பத்துல இருக்கேன், சத்தியமா சொல்றேன். இதே ஐட்டத்துல தான் அவன் எனக்கு சமைச்சு கொடுத்தா. என் குழப்பத்தை உங்ககிட்ட சொல்ல வந்தா உங்க குழப்பத்தை என் தலையில கட்டுறீங்களே. அதான் நீங்க சொன்னீங்களா பிரம்மன்னு. ஆனா எனக்கு என்னவோ இது பிரம்ம மாதிரியே தோணல. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடந்திருக்கு. இது மாதிரி இதுக்கு நடந்தது இல்லையே. எங்க வச்சு பார்த்தோம்ல. ஐயோ, ராக்கி வேற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா சத்தியம் எனக்கு நடந்தது. நான் இதை எப்படி இனியாத்தி ப்ரூவ் பண்ண வேண்டாம். அறுபடி அதே மாதிரி நடக்கான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அதே மாதிரி கரண்டு போகுதான்னு பார்க்கணும். குட் ஐடியா. என்ன ஒரு சின்ன ஹெல்ப்? என்ன? நான் இப்ப பாத்ரூம்க்கு போவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? சொல்றது கேளுங்க. போய் 10 நிமிஷம் கழிச்சு நான் போனதுக்கு அப்புறம் கரண்ட கட் பண்ணி விட்டுருங்க. ஓகே? என்னமோ சொல்றீங்க, ஏற்பாடு பண்றேன். சீக்கிரம் நான் போறேன். போய் கரெக்டா 10 நிமிஷம் கழிச்சு கட் பண்ணுங்க. ஓகே? ஓகே. ஆனா ஒண்ணு. என்ன? நான் சொல்றது நீங்க நம்பணும். சத்தியமா சொல்றேன், தமிழ் தான் இப்படி சமைப்பா. அங்க எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சத்தியமா இதையும் நான் நம்புறேன். ஓகே? ஓகே, நம்பணும். கரெக்டா 10 நிமிஷம் கழிச்சு நான் கரண்ட் கட் பண்றேன். ஓகே? சாப்பிடலையா? எனக்கு இது விட கிடைக்காம நான் எதுவும் பண்ணிட மாட்டேன். சரி 10 நிமிஷம் ஆகுதான்னு பாப்போம். என்ன தூக்கம் வருதே. நீ என்னடி வேலை பார்த்து வச்சிருக்க? ஏதோ உனச்சு போட்டு கொடுத்துட்டேன். மறுபடியும் பாத்ரூம்ல போயிட்டு வாரான். பயவலை இப்படி பண்ணணும் எனக்கு எப்படி தெரியும்? பயவலை என்னைய நினைச்சு எங்க அழுதானேன்னு அவசரப்பட்டு இந்த வேலையடி பண்ணுவாங்க. அவன் நீ தான் கொடுத்தங்கறத கன்ஃபார்ம் பண்ணதுக்காக 10 நேரம் போயிட்டு வரான். அவனுக்கு டவுட் வந்துட்டே. அவன் தான் ஈஸியா கண்டுபிடிக்கணும். வாடே வச்சு அவன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். இதுல இந்த வேலைய பாத்துருக்கா. அவன் கன்ஃபார்ம் பண்ணிக்காம போக மாட்டான். அடி வாடே கண்டுபிடிச்சவன் நீ முத்தம் கூட கண்டுபிடிக்காம இருப்பானாடி. அவன் இப்ப கிறுக்கு பிடிச்சு போய் கண்டுபிடிக்க கலைதான். இப்ப என்ன பண்ணு தமிழ்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தமிழ். இரு, தேசத்தை போட்டுட்டு வாரேன். ப்ளீஸ் தமிழ். பண்ணதெல்லாம் பண்ணிட்டு ப்ளீஸா இரு, பாத்துட்டு வாரேன். என்னத்த சொல்ல? நான் போலான்னு பார்த்தா ராக்கி வேற உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பயவுல பாத்திரமா விட்டு வெளியிலே வர மாட்டேக்காமட்டி. எனக்கு தெரியுமா மறுபடியும் அதே மாதிரி நடக்கும். பிடிச்சு வச்சுக்கலான்னு. இனி மறந்தவன் பக்கத்துல போய் நின்றாரு. தொலைச்சு இனி ஒரு நாள் போக மாட்டேன். இனி மட்டும் போயிடாத, சத்தியமா விட மாட்டான். அவன் கையும் களமா பிடிச்சு வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். இருக்க பிடிச்சிட்டு விட மாட்டான். பாத்துக்க. நீ அமுட்ட, நம்ம எல்லாரும் அமுட்டுக்கிடுவோம். பாத்துக்க. சரி இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். அது என்ன ஒரே மாதிரி எப்படி ஒரு சமையல் இருக்க முடியும்? என்ன தூக்கம் வருது. ஐயா, இருந்து தூங்கிட்டு இருக்காங்களே. இவ்வளவு பக்கத்துல பாப்பேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? இருக்கத பாரு, அழகு போல முட்டா இச்செல்லோ அம்பளி பாஸ் புஸ் இருக்கத பாரு. இருக்க அழக பாரு, பொம்மை மாதிரி அம்பளி பாஸ். எந்த கடையில நீ அரிசி வாங்குற? இருக்கத பாரு, புஸ்னு அழகு. தமிழ், நீ ரசிச்சதெல்லாம் போதும். போ பாருடி, இவ்வளவு அழகா உட்காந்து தூங்குறாங்கன்னு. இது சரிப்பட்டு வராது. இப்ப நீ போகலன்னு வச்சுக்க எட்டி மிதிச்சிருவேன். போடி சீக்கிரம். இரு சீக்கிரம் போட்டி. ஓம மாதிரி நடந்து போ. ஆமா, ராணி பிள்ளைங்க தெரியல. அத்தி கருவேப்பிலையும் காணும். அத்தி அவ எதுவும் வேண்டத வேலை பார்த்துக்கூடாது. சரி நீ இத பாரு, நான் அந்த நாயை பார்த்துட்டு வரேன்.
அடடா, என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. இருடி வெள்ளச்சி, எங்க போயிருவ? எங்க போனாலும் உன்னை கண்டுபிடிச்சிருவேன் இரு. அடியே வெள்ளச்சி, எங்கடி போன? உன் நினைவு என்ன பாடா படுத்துது. எப்ப பாரு கழுத்து தொங்கிக்கிட்டே அலைவா. உள்ளே காணாம இருக்க பிடிக்கிறேன். கருவாப்பையா கருவாப்பையா, இந்த வெள்ளச்சி கவுந்து புட்டா. என்ன அழகா இருக்கும் கருவாப்பையா. ஊர்ல பார்த்ததை விட இங்கதான் நல்லா இருக்கான். அதுலயும் உன்ன கோட் சூட்ல பார்த்தேன் பாரு. டேய், நான் அப்படியே மயங்கிட்டேன் தெரியுமா? ஒரே மயக்கம் தான் எனக்கு. அழகுல மயங்கிட்டேன்னு சொல்லுவேன். இந்த கருவாப்பையில பார்த்து நான் மயங்கிட்டேன்னா பாத்துக்கங்களேன். டேய் கருவாப்பையா, அந்த கோட் சூட்ல நீ என்ன அழகா இருந்த தெரியுமா? அப்பமே வந்து உன் கழுத்து தூங்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்க முடிய வச்சியும் மாட்டிக்கிடுவேனே. இப்ப கூட பாரு, நீ தனியா தான் உட்கார்ந்துருக்க. உங்க அப்பா கூட இல்ல. பத்தியா, தட்டுவாரு கொட்டுவாரு இல்ல. ஆனாலும் உன்னை தொட்டு அணைக்க முடியலையே. கடவுள் நம்மள எவ்வளவு சோதிக்கிறாரு பத்தியா. அங்க தொட்டு அணைக்க ஆசையா இருக்கும். ஆனா பெவளில் சுத்தி சுத்தி வரும். முடியாது. ஆமா, எனக்கு யாருமே இல்ல. ஆனா பாரு, நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் கதை புலம்பிக்கிட்டு இருக்கோம். இதான் சோதனைங்கிறது. ஐயோ கரண்ட் போயிட்டு. ஐயா பண்ண கரண்ட் போயிட்டு. இன்னும் எதுக்கு வெயிட் பண்ற ராணி? சோதனைய ஜெயிக்கிற நேரம் நினைக்க. ஜெயிச்சிருவோம். ஐயா பண்ண யாரு 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 தமிழே? யாரு யாரு இப்படி பண்ணது? கை கால்லாம் புஸ் புஸ்ன்னு இருக்கிறத பார்த்தா ராணி போய் உள்ள மாதிரி தான் இருந்தது. அவ எப்படிங்க? ஐயோ, என்ன என்ன நடந்ததுங்க? இது பிரம்மையா இருக்குமோ? ஐயோ, உச்சி முதல் உள்ளங்கள் வரைக்கும் வேக்குது. அது எப்படி கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாம். என்ன கனவா இருந்தாலும் நியாயம் வேண்டாம்? கனவு மாதிரி தெரியலையா? கனவுல கொடுத்தது எப்படியா தெரியும்? கனவுல தமிழ் வந்தா உண்மைதான். கனவுல கொடுத்தது எனக்கு தத்துவமா தெரிஞ்சது இல்லையே. நான் தொட்டு பார்த்தேனே. அதே தமிழ் மாதிரி இருந்தது. சின்ன தொகை இப்படிதானே சொன்னா. என்ன இவனும் பேய் அடைஞ்ச மாதிரி வந்திருக்கான். என்ன உங்களுக்கு கனவு வந்ததா? அப்ப அங்கேயும் கனவு தானா? ஆமா, உங்கேயும் நடந்ததா? உங்களை போய் கரண்ட் கட் பண்ண சொன்ன பாருங்க. நான் வந்து 2 வாட்டி கட் பண்ணிருக்கேன். அப்போ கரண்ட் போனது உண்மைதானே? நான் தானே கட் பண்ணேன். எங்களுக்கும் கொடுத்த மாதிரி இருந்தது. நான் எனக்கு தானே செக் பண்ண போனேன். நீங்க சொல்லிட்டு போனீங்க, நான் தூங்கிட்டேன். நான் கனவு நினைச்சேன். ஆனா இவரும் பேய் அடைஞ்ச மாதிரி நிக்காரு. என்ன சொல்றீங்க? நான் இன்னும் அதிர்ச்சியில இருந்து மீண்டு வரல. சத்தியமா சொல்றேன். புஸ் புஸ்ன்னு இருந்தா அவளேதான். என்னடா ஒரே குழப்பமா இருக்குதே. இப்படிதான் நான் குழம்புல தெரியுமா? நான் நல்லா செக் பண்ணிட்டேன். அது கனவுதான். கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாம். தத்ரூமா இருந்தது. எனக்கும் அப்படிதான் தத்ரூமா இருந்தது. உங்களுக்கு எல்லாம் தத்ரூமா இருந்தது. நான் கைய பார்த்தனே, கைய தொட்டு பார்த்தனே. இது கற்பனைலாம் இல்லையே. இவங்க வேற இப்படி சொல்றாங்க. நானும் ஒரு தூங்கி இருப்பனோ? தாஸ், நீ தூங்கி இருப்படா. அது கனவுல அப்படி வந்திருக்கும். இங்க வேற ஒரு ஈ காக்கா கூட நடமாடல. கனவு தானா? நான் 2 வாட்டி செக் பண்ணி பார்த்தேன். அப்படிலாம் யாரும் இல்ல. நான் கூட சந்தேகம் தான் பட்டுட்டேன். அது நம்ம பிரம்ம. அவங்க இப்ப ரொம்ப நினைக்கிறோமா, அதான் அப்படி தோணி இருக்கு. நான் முடிய தொட்டு பார்த்தேனே, அவன் முடியுமா தானே இருந்ததே. இதையே நினைச்சேன் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். நான் தூங்க போறேன். பெரிய வீரசூரி மாதிரி பேசிட்டு போன நீ அவத்துக்கு பண்ணிட்டு வந்திருக்க. கரண்ட் போச்சா? இதை விட சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு பயன்படுத்திக்கிட்டேன். பத்திய எனக்கு இப்படிதான் இருந்துச்சு தெரியுமா? ஏன் உனக்கு துணைக்கு சந்துட்டேன்னு சந்தோஷமா இருக்கா?
பயவளையில் இப்ப கண்டுபிடிப்பானோ. போத கரைக்கு இந்த பயவளை வேற இந்த வேலை பார்த்துட்டு வந்திருக்கு. என்னட்டு வேலை பார்த்திருக்கிய? ஏட்டி சத்தியமா முடியலட்டி. அது பாசம்டி. நானும் அப்படிதான் பண்ணிட்டேன். நானும் லாட்டாதான் நினைச்சேன். அந்த பயவளை என் கையை பிடிச்சு இழுத்துட்டா. அவன் கண்டுபிடிச்சிருப்பான். அது சரி மீனவங்க